ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து காராமணி காரக்குழம்பு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. கால் காராமணி ஊற வச்சு 4 ஹவர் ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் 2 தேங்காய் பத்த அளவு அரைச்சி வச்சிருக்கேன். சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். 100 வெங்காயம் இருக்கும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். தக்காளி ரொம்ப அதிகமா போடாதீங்க, தேங்காய் போடுறதுனால புளி போடுறதுனால அதிகமா தேவையில்லை. பெரிய தக்காளியா என்ன மாதிரி குண்டு தக்காளின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 20 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். புளிக்கரைசல் நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன்ட்டு. அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். செய்யும் போது நான் எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். வாங்க மக்களே, இப்ப காரக்குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாமா. சட்டிய அடுப்புல வச்சிருக்கேன். எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். கால் ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இது மூணையும் நல்லா பொரிய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்சாதான் குழம்பு நல்லா இருக்கும். அதுல வந்து பூண்டு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. பூண்டை நல்லா வதக்கி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மணமாவும் இருக்கும் காரக்குழம்பு. எனக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வதங்காதுன்ட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். காயா இருந்தா தக்காளியை மிக்சியில அரைச்சிக்கலான்ட்டு. அதனால நான் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்ப பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்பதான் பூண்டு வந்து நல்லா வேகும், நல்லா இருக்கும். வந்து உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா கிளறி விடணும். இப்போ சொன்ன மாதிரி பருப்புல காராமணியில உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, அதிகமா போட்டுறாதீங்க, உப்பு கரிச்சிடும். மஞ்சத்தூள் போட்டு வதக்குறோம். அப்பதான் சீக்கிரம் உங்களுக்கு வதங்கும். 1/2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. காராமணி வந்து வாய்வு, வயசானவங்களுக்குலாம் வாய்வு பிடிக்கும். காரக்குழம்புனாவே நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. அதிலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் நிறைய தான் போடுவேன், தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துல வதங்கணும். அப்பதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எப்பவுமே குழம்பு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு உரிக்க தான் டைம் எடுக்குமே தவிர மற்றபடி டேஸ்ட் பார்த்தா அருமையா இருக்கும்.
இதுல காய் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எதனா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் இருந்ததுன்னா. நான் வந்து இன்னைக்கு சாம்பார் வெங்காயம் காராமணி மட்டும் வச்சு பூண்டு உரிச்சு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு இருக்கிறத வச்சு செஞ்சு காட்டுறேன். அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் விழுது, அதை வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும். நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜார்ல உள்ளதை கழுவி ஊத்துக்கலாம். எங்களுக்கு காரம் வந்து மிளகாத்தூள் நல்ல காரமா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நான் காட்டுறேன். அந்த பச்சை ஸ்மெல் போற வரலும் நல்லா வதக்கணும். இல்லைன்னா உடனே போட்டோம்னா மிளகாத்தூள் போட்டு புளியை கரைச்சி ஊற்றணும்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்காது. அதனால கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, எண்ணெய் நல்லா தாராளமா ஊத்துனீங்கன்னா தான் நல்லா வதங்கும். வதக்கி எப்போதுமே செஞ்சீங்கன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். காரக்குழம்பே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த நான் வைக்கிற மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா புளி தக்காளி எல்லாம் நான் கம்மியா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து மறுபடியும் மிளகாத்தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுல 1 ஸ்பூன் வந்து கலர்ஃபுல்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். அது வெங்காயம் வதக்கும் போதே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஏன்னா நம்ம காராமணிலாம் வேக வச்சுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து இதையும் நல்லா வதக்கி செஞ்சோம்னா குயிக்கா வேலை ஆயிடும். பசங்களுக்கு காலையில லஞ்ச் டைம்லாம் சூப்பரா ஈஸியா கட்டிடலாம் சாப்பாடு. நான் செய்யற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ஈஸியா செய்யலாம். இப்போ நெல்லிக்காய் அளவுல புளி கரைசல் கரைச்சி வச்சிருக்கேன், எடுத்து ஊத்திடலாம். ஏற்கனவே வடிகட்டி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம காராமணிலாம் வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் குக்கர்ல தண்ணி ஊற்றி அலம்பி அதை ஊத்திக்கலாம். ஏன்னா காராமணி தானே வேக வச்சோம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜார்ல உள்ளதெல்லாம் கழுவி ஊத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஸ்டேஜ்ல குழம்பு ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, நம்ம குழம்பு தழுன்னு கொதிக்குது. இதுல ஒரு சீக்ரெட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுல 1 கரண்டி குழிக்கரண்டியில, இந்த குழிக்கரண்டியில 1 கரண்டி அளவு காராமணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. அதனால அதை வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னா
மிக்சியில தேங்காய் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்ல நம்ம வந்து அதை நல்லா விழுதா அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ குழம்பு கொதிக்குது. அந்த கொதிக்கும் போது தான் இதை ஊற்றணும். இப்படி ஊற்றி செஞ்சீங்கன்னா குழம்பும் நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும், திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும், அருமையா இருக்கும் குழம்பு. இங்க வந்து கொதிக்கும் போது இந்த மாதிரி கரைச்சி இதுல ஊத்துங்க. இப்போ மறுபடியும் குழம்பு நல்லா கொதிச்சு வத்தினதான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். 5 minutes ஆகும். தட்டு போட்டு மூடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சா பாப்போமா? எப்போதுமே 5 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு 5 minutes வந்து சிம்ல போட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் கக்கி மேலே வந்துடும். இங்கே பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா கக்கிடுச்சு. எப்போதுமே காரக்குழம்பு ஐட்டம்லாம் வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து மேலே வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது சைடிஷ் வந்து அப்பளம் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம காரமணி காரக்குழம்பை நான் உங்ககிட்ட கிண்ணத்துல சர்வ் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம காரமணி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் கூட வச்சு சாப்பிடலாம். எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.